பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கள் நிருபத்திலே எழுதப்பட்ட வசனத்தை நாம் பார்த்தோம். கொடுப்பது தேவனுடைய சுபாவம். ஆமென். பவுல் இங்கு சங்கீதம் 112ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். தேவனுக்கு பயந்து வாழ்கிறவன் தாராளமாய் ஏழைக்கு கொடுப்பான். அவன் செய்த நன்மை தேவனுடைய பார்வையில் என்றும் நினைவு கூறப்படும். ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி தனது அறுவடையில் ஒரு பகுதியை ஏழை குடும்பங்களுக்கு வழங்கினான். அடுத்த ஆண்டும் தேவன் அவனுடைய வயல்களை ஆசீர்வதித்தார். அவன் கொடுத்ததால் ஏழைகள் மட்டுமல்ல, அவனுடைய விசுவாசமும் வளர்ந்தது. அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 112 9ஆம் வசனத்தை பார்த்தோமென்றால், அவர் வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். இன்னும் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்தோமென்றால், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விதையும் அப்பத்தையும் கொடுப்பவர் தேவன். அல்லேலூயா. விதைக்க வேண்டிய விதையும் சாப்பிட வேண்டிய அப்பத்தையும் தேவனே தருகிறார். நமக்குள்ள அனைத்தும் அவருடைய கிருபையினாலே வந்தவைகள். அல்லேலூயா. இதோடைய நம்ம ஆழத்தை பார்ப்போம் என்றால், அப்பம் என்பது நம்மளுடைய அன்றாட தேவைகளை குறிக்கிறது. விதை என்பது மற்றவர்களை ஆசீர்வதிக்க தேவன் நமக்கு கொடுத்த வளங்கள், திறமைகள், நேரம், ஒரு ஒரு வித பொருட்கள், எவ்விதம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அர்த்தம் கொள்கிறதா இருக்கிறது. அப்பம் அன்றாட தேவைகளுக்குள்ளது. விதை நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க தேவன் நமக்கு இந்த மாதிரி நமக்கு பொருள் ரீதியாக, ஒரு சொத்து ரீதியாக, இல்லை நம்மளுடைய டேலண்ட் ரீதியாக, நம்மளுடைய நேரம், ஏதாவது விதத்தில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஒரு ஆசிரியருக்கு நல்ல அறிவை தேவன் கொடுத்தார். அதை அவர் ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கற்றுக் கொடுத்தார். அந்த விதை பல மாணவர்களின் எதிர்காலத்தை மாற்றியது. தேவன் அந்த ஆசிரியருடைய ஊழியத்தையும் அவங்க குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதுபோல தான் நாமும் நமக்கு என்ன கொஞ்சம் டேலண்ட் இருக்கோ, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும்போது, கொடுக்கும்போது, ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவி நாம் செய்யும்போது ஆண்டவர் நம்மளை பன்மடங்கு ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறார். நீங்கள் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எல்லா நன்மையான ஈவும் தேவனிடத்திலும் இருந்தே வருகிறது. ஆமென். எல்லா நன்மையான ஈவும் எல்லாமே பரமபிதா தேவனிடத்தில்தான் நமக்கு வருகிறது. தேவன் விதைப்பை பெருக பண்ணுகிறார் என்று வாசித்தோம். ஆமென். தேவன் நம் கொடையை மட்டுமல்ல, கொடுக்கும் அந்த மனதையும் பெருக்குகிறார். ஆமென். நாம் அன்போடு விதைத்தால் அதனோட பலன் பலருடைய வாழ்க்கையிலே நீதியின் கனியாக வெளிப்படும். அல்லேலூயா. பாருங்க, நாம் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, 5 அப்பமும் 2 மீனையும் சிறிதாக தான் இருந்தது. ஆனால் அது இயேசுவின் கைகளுக்கு கொடுக்கப்பட்ட போது அது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவாக மாறியது. அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் நாம் இதை பார்க்கலாம். 5 அப்பம் 2 மீன் எப்படி பெருகினது என்று. இன்னும் லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் கான்செப்ட். நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதை விட அதிகமாக நமக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நாம் இதிலிருந்து என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள அனைத்தும் தேவனுடைய கிஃப்ட்டு. அவர் தான் நம்ம கொடுத்துருக்கிறார். நம்ம இந்த பூமியில் வரும்போது எதாவது கொண்டு வந்தோமா, இல்லை திரும்பி போகும்போது எதாவது கொண்டு போக போகிறோமா? நமக்கு இந்த பூமியில் கிடைச்சது எல்லாமே கிரெடிட் தான். அது நமக்கு ஜீவன் கொடுத்தது கிரெடிட் தான், நமக்கு தாய் தகப்பனை கொடுத்தது கிரெடிட் தான், நம்மளோட வேலை செய்கிறவர்கள், நம்மளோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நமக்கு குடும்ப உறவு, கணவன் மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நமக்கு கிஃப்ட்டு தான். இன்னும் நிலபலங்கள், சொத்து, வேலை, அது செய்யக்கூடிய ஸ்டாமினா எல்லாமே நமக்கு கிஃப்ட்டு தான். தேவன் தருகிற கிஃப்ட்டு. அப்போ தேவன் கொடுத்ததை அன்போடு நாம் விதைத்தால் எப்படி
தேவன் நமக்கு கொடுத்தது எதாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கும் நாம் கொடுக்கணும். அதை விதைத்தால் அவர் அதை பெருக பண்ணுவார். நம்ம விதைக்கிறோம், மற்றவர்கள் கொடுக்குறோம், அதனால் ஆண்டவர் நம்மளை இன்னும் வர்த்திக்க பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். நான் இதை கொடுத்தா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடாது. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது நம்மளால் முடிந்த அளவுக்கு எந்த விதத்திலாவது அவங்களுக்கு சரீர ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ இல்லை உடல் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவோ இல்லை அவங்களுக்கு வலி வேதனை உடல் வேதனைனா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கேர் கொடுத்து அந்த ரீதியாகவோ எந்த விதத்திலாவது அவங்களுக்கு பயனுள்ளபடி நாம் உதவி செய்தால் ஆண்டவர் நம்மளை பன்மடங்கு வர்த்திக்க செய்கிறதா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பொருளாதார ஆசீர்வாதத்தை அதை மட்டும் சொல்லலை, நீதியின் கனிகளையும் ஆவிக்குரிய வளர்ச்சியும் அளிக்கிறார். ஆமென். நீதியின் கனி வசனத்தை முடி நடக்க வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு கனி ஆவிக்குரிய வளர்ச்சியை தருகிறார். நாம் ஆண்டவருக்கு பிரியமானுடைய ஆவிக்குரிய கனிகளோடு நாம் வாழும்போது ஆண்டவர் நம்மளுடைய ஊழியத்தில் எல்லா விதத்திலும் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். தேவன் கொடுப்பவர். பாருங்க, நமக்கு இந்த வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறது, தேவன் கொடுப்பவர். நாம் விசுவாசமாக விதைக்கப்படுபவர்கள். நாம் தாராளமாய் விதைக்கும் போது தேவன் நம் தேவைகளை சந்தித்து நம் வாழ்க்கையும் நம் மூலம் பிறரின் வாழ்க்கையும் ஆசீர்வதித்து நீதியின் கனிகளை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இதற்கு நாம் முழுவதுமாக நாம் அப்படியே அர்ப்பணித்தவர்களாக இந்த வசனத்தின்படி வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஒப்புக் கொடுப்போமா? இந்த சிந்தையோட ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டு நம்ம நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. அப்பா, இந்த புதிய நாளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். புதிய நாளைக்கான கிருபை செய்தே, ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கோம், அப்படி சித்தப்படி நடத்துங்கப்பா. எங்களே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, இந்த நாளைக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா சத்திரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்திக்கிறேன். ஹல்லேலூயா. நாமும் ஒன்றே மகிமைப்பட்டோம். இந்த 2026 வருஷத்தின் அல்லேலூயா 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் 28ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஏசப்பா உடைய கரம் கொடுத்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்பா, நாங்கள் அநேகருக்கு உதவி செய்யும் கரங்களாக எங்கள் கரங்களை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்திருக்க நன்றி செலுத்திக்கிறோம். முக்கிய துதிகள் மகிமையெல்லாம் செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.